அப்பா இன்னைக்கு வந்திருக்கு ஃபோன் பாக்ஸ் சூடா இருக்குப்பா. டேய் அக்னிடா. சரி இந்த கேவலமான ஜோக்ஸ்லாம் விடுங்க. வந்திருக்கிறது நம்ம கையில லாவாவோட அக்னி 4. போன வருஷம் நம்ம அக்னி 3 பார்த்தோம்ல. அக்னி 3ல பின்னாடி டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க, டெலிஃபோட்டோ கேமரா இருந்தது. பட் அக்னி 4ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? லாவா இந்த போனை வந்து இந்தியால மட்டும் இல்லாம யூகேல லண்டன்லயும் வைக்க போறாங்களாமா. இன்ஃபேக்ட் லான்ச்சே லண்டன்ல நடத்துனாங்க. நான் லாவாக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான், பெஸ்ட் ஆஃப் லக். பட் நம்ம செக் பண்ண போறது இந்த அக்னி 4. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லாவா அக்னி 4ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பெர்ஃபார்மன்ஸ், டிசைன் and most importantly clean software experience. In fact in the Agni 4 unboxing video la na வந்து இந்த எல்லா விஷயத்தை பத்தி பேச போறேன், including camera and battery. So கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? alright, so Agni 4 ஓட பாக்ஸ் வந்து நீட்டமா கொடுத்திருக்காங்க. பெருசா ஒரு டெக்ஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்காங்க. They said India could serve the world but never need it. We heard it for years from our world outside and sometimes from our own. பெரிய என்னமோ பேட்ரியாட்டிசம் ஸ்பீச் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். மிச்சதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங் தான். alright. ஓ அப்படி கிடையாதா? ஃபிளாப் ஸ்டைல் அன்பாக்சிங். ஐ லைக் இட். ஓ வாவ். திறந்தோடனே உங்களுக்கு ஃபோன் கிடச்சிடும். ஃபோனை சைடில் வச்சுட்டேன். ஆஃப்கோர்ஸ் நானே இது வரைக்கும் ஃபோனை சரியாக பார்க்கலங்க, ஏன்னா அதனால டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட்ஸ் நாட் தட் கிரேட், பட் இட்ஸ் ஓகே. பாக்ஸ் தானே, பாக்ஸை தூக்கி தானே போட போகிறீங்க இல்லையா? நான் மட்டும் தானா? ஓகே. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா உங்க ஃபோனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் நான் படிச்சு பார்க்குறேன். வாட் இஸ் ஃப்ரீ ஃபோன் ரிப்ளேஸ்மெண்ட்? ஸோ பேசிக்கலி இந்த பேம்ப்ளெட் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து லாவா அக்னி 4ல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வித்தின் 1 year வாரண்டிக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்களாமா. தட்ஸ் அ டால் கிளைம். இதை செக் பண்ணி பார்த்தாகணும். பாக்ஸ்குள்ள இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸை பார்த்தோன்னே நமக்கு டிசைன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். என்னடா இது பிக்சல் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பிக்சல் 9a கேஸ் வச்சிருக்காங்க. பிக்சல் 9a கேஸா இது? இல்லை இது பிக்சல் 9a கூட இல்லை, ஆக்சுவலி பிக்சல் 10 மாதிரி தான் இருக்கு பார்க்குறது. இன்ட்ரெஸ்டிங். ஆல்ரைட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நாட் டைப் ஏ டு டைப் சி. அப்படின்னா டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்களா பாக்ஸ்குள்ள? லுக்ஸ் லைக் இட். எஸ், டைப் சி சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கிடச்சிருவாங்க. இது வந்து ஒரு 66 வாட் பவர் அடாப்டர். ஓகே. ஆமாம், சிம் இஜெக்டர் டூல் காணுமே. இங்கே இருக்கு. எல்லாத்தையும் சைடில் வச்சுலாம். ஸோ லாவா அக்னி 4 ஃபர்ஸ்ட் லுக்குங்க. இது ஃபர்ஸ்ட் லுக். வாவ். ஆக்சுவலி டிசைன் ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படுது, பட் இட்ஸ் ஓகே. அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் இந்த கேஸை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஆக்சுவலி கேஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுக்குறது வந்து உங்களுக்கு செலவு மிச்சம், நமக்கு செலவு மிச்சம். அஃப்கோர்ஸ் எனக்கு ஆக்சுவலி டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு லாவா ஃபோன் மாதிரி தெரியல. இட் லுக்ஸ் வெரி ப்ரீமியம். என்னதான் பிக்சல்லேருந்து கொஞ்சம் டிசைன் காப்பீடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் அ குட் லுக்கிங் டிசைன். நம்மளும் லண்டன்லாம் போகும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டான க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு போவோம்ல, அதே மாதிரி தான் லாவாவும் பெஸ்ட்டான டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. வெரி நைஸ், குட் ஸ்டஃப். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஏஜி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியான கிளாஸா தோணுது. சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மெட்டல் ஃப்ரேமுங்க. அண்டர் 25,000 rupees. பிளாஸ்டிக் ஃப்ரேம்லாம் கிடையாது. என்னது இது? இங்க ஒரு பட்டன் இருக்கு. ஆமாங்க, லாவா ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பவர் பட்டன் இருக்கு. மேல 2 வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. இங்க கீழே ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி 3.2 போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆஃப்கோர்ஸ் சிம் கார்டு ட்ரே இருக்கு. அது பக்கத்துலேயே மைக் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஒரு தடவை திறந்து பார்த்துருவாமா? ஐ டோன்ட் திங்க் இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குன்னு. ஐ திங்க் ஒன்லி டுவல் சிம் கார்டு, டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துலாம் குவிக்லி. நான் சொன்ன மாதிரி எஸ், டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் சப்போர்ட் ஒன்லி. உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. பை தி வே, டிஸ்பிளேல உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டி கொடுத்துருக்காங்க, which is very nice. ஆக்சுவலி நல்ல குவாலிட்டி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. சீப்பான குவாலிட்டி கிடையாது, which is good. பட் நம்ம எப்போ பண்றது ஒரு விஷயத்தை பண்ணுவோமா? என்னது? ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். அண்ட் 3, 2, 1 ASMR. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ரிமூவல் ASMR. ஆஹா, வாட் எ பியூட்டி. பை தி வே, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, கொரில்லா கிளாஸ்ல என்ன கொரில்லா கிளாஸ்? 1, 2, 3, விக்டஸா, 7 அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. எனிவே, ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் குவிக்லி. நோ ப்ராப்ளம். அடுத்து பின்னாடி நின்று ட்ராப் டெஸ்ட். ஒன்றுமே ஆகலைங்க. இட்ஸ் ஆல்ரைட். பை தி வே, இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு சூப்பர் ஆன்டி ட்ராப் டைமண்ட் ஃப்ரேம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா. அதெல்லாம் மார்க்கெட்டிங். பேசிக்லி நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸ்லைட்டாக இங்கே டெல் டூ விழுந்துருக்குங்க.
பாருங்க ட்ராப் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது. பட் டென்ட் இஸ் ஓகே, ஏன்னா மெட்டல்னால கொஞ்சம் மேலியபிளாக இருக்கும். ஸோ டென்ட் விழுகுது. ஐஃபோன் 17 Pro Maxல விழுகும் போது இதில் விழுகாது. அப்புறம் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP64 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் பை த வே வெட் டச் பாத்ரூம் ப்ரூஃப் அர்ணவுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி நீங்கள் வந்து வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தாலும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். சூப்பர் அப்கிரேட் லாவா. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் 6.67 inch OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. பிரைட்டான டிஸ்பிளேங்க. 2400 nits உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். அண்ட் இது என்னதுங்க, ஹாய் வாட் எ கியூட்டி, ஓ மை காட், ஐஷு பூஷு 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 Oh my god, look at that milky tail. This is very cute lava. சரி, இத பத்தி நான் பேசுறேன் கண்டிப்பா. பட் எனிவே HDR வீடியோ ப்ளேபேக் உங்களுக்கு YouTubeல கொடுத்திருக்காங்க, Netflixல கிடையாது. அது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஓகே தான். அண்ட் ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லிம்மான, ஓரளவு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா 4 சைட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு பெசல்ஸ் வந்து ஈக்குவல் சைஸா கொடுத்திருக்காங்க. ஸோ சிமெட்ரி இருக்கு, which is very very good. அண்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல கலர்ஸ் இருக்கு. HDR வீடியோஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லதா இருக்கு. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆக்சுவலி நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாவா அக்னி 3 பெரிய அப்கிரேட் எங்களுக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் லாவா அக்னி 3ல உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் கம்ப்ளீட் ஃபிளாட் டிஸ்பிளே ஆகியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல பெரிய அப்கிரேட். பட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜம்ப் எடுத்திருக்காங்க. ஏன்னா லாவா அக்னி 3ல உங்களுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300X கொடுத்துருந்தாங்க. அண்ட் அக்னி 4ல உங்களுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 கொடுத்துருக்காங்க. மோட்டோ H60 Proல இருக்குல்ல, அதே ப்ராசஸர் தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான் 8256GB வேரியன்ட் இருக்கு. அண்ட் LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் this should be a good phone. ஸோ Antutu வெர்ஷன் 10ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஸ்கோர் கிடைக்கும். Geekbench பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் ஸ்கோரில் 8350ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் எங்களுக்கு இதில் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் ஸ்டில் ஓகே. கேமிங் பண்ணி பார்த்தோம் நாங்கள் BGMI வந்து நீங்கள் 60 FPSல ஆடலாம், கால் ஆஃப் டியூட்டி 90 FPSல ஆடலாம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இப்போ ஜஸ்ட் தான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் அப்டேட்ஸ் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சரி, கம்பேர்ட் டு அக்னி 3 பர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா அப்கிரேட் இருக்கு அக்னி 4ல. பட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 66 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸும் இருக்கு. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து NFC சப்போர்ட் கிடையாது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு கனெக்டிவிட்டி விஷயத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது ஐடியலி. ஓகே, அடுத்து சாஃப்ட்வேர். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, which is very good. ஏன்னா சுத்தமா ப்ளோட்வேரே கிடையாதுங்க. சரி, க்ளீன் சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. நல்ல நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த டிசைன் கொஞ்சம் டேட்டடா தோணுச்சு. ஒரு 2010ல வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த டிசைன்ல. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்டாக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா திஸ் இஸ் ஆல் ரைட். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் காட்டின மாதிரி இங்க பாத்தீங்களா, இது இந்த டாக் இருக்குல்ல, இந்த டாக் நீங்க வந்து தட்டினீங்கன்னா அது மூவ் பண்ணிட்டே இருக்கும். பிளஸ் இது ஓப்பன் பண்ணோடனே வாயு AI அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வாயு AI வந்து லாவாவோட வெரி ஓன் AI எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அக்னி ஃபோனோட பேரு, வாயு ஏஐயோட பேரு. பேசிக்கலி லாவா வந்து கேப்டன் அமெரிக்காவா மாற பார்க்குறாங்க. பேட் ஜோக். எனிவே, ஸோ இந்த வாயு ஏஐ வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா பேசிக்கலி நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸில் ChatGPT மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அது ஆன்சர்ஸ் கொடுக்கும். அப்புறம் இந்த வாயு ஏஐல டிஃப்ரெண்டான AI ஏஜென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேத்ஸ் டீச்சர் இருக்கு, வெரி நைஸ். மேத்ஸ் டீச்சர்கிட்ட வாட் இஸ் 56 × 99 அப்படி கேட்டால் ஆன்சர் கொடுக்கும். நைஸ். Alright, to calculate 5544. Good stuff. Very nice. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னது? அருணா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தேட்டண்டா, வாடா 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 உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தேட்டண்டா, வாடா பேசிந்தா. AI ஃபீமேல் கம்பேனியன் அம்மா. என் பேரை நான் சொல்றேன். Hey you Arnav, just got back from a hike. The views were killer. சாரி போட்டு போனாங்களா அம்மா? ஹைக்கு சாரி போட்டு போனாங்க அம்மா. அப்புறம் let's have fun. ஏன்டா இவ்வளவு காஜா இருக்கீங்க? We are jumping ahead there, aren't we? கரெக்ட் தான். அர்ணவ் கொஞ்சம் காஜ் தான்.
எனிவே அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஏஐ மேல் கம்பெனியன் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஹாரோஸ்கோப் இருக்கு, ஸோ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஏஐ டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஏஐ கால் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஐ போட்டோ எடிட்டர் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் தான், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் எனக்கு தோணுச்சு when you use the phone. By the way, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டல ஸ்டார்டிங்ல, இந்த கஸ்டமைசபிள் ஆக்ஷன் கீ அது ஒரு பிரஸ் பண்ணி பார்ப்போமா? ஓ இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்குது. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதோட செட்டிங்ஸ் ஆப்ல போய் ஆக்ஷன் கீழ என்ன பண்ணலாம்னு போட்டிருக்கோம்ல இதுல. ஸோ சிங்கிள் கிளிக்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், இல்லைனா வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைலண்ட் ரிங் மாத்திக்கலாம், இல்ல ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓப்பன் எஸ்ஓஎஸ் இருக்கு, இல்லைனா ஓப்பன் அப்ளிகேஷன் மேக்ரோஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், which is nice. டபுள் கிளிக் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம், லாங் பிரஸ் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கீ, யூஸ்ஃபுல்லான கீ. நான் வந்து சிங்கிள் கிளிக்ல கேமரா ஓப்பன் பண்றதுக்காக ஓப்பன் வச்சுட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? எஸ், ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும் அண்ட் ஃபோட்டோ. யூஸ்ஃபுல் ஸ்டஃப். அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து 3+4 years அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு லாவா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வருஷம் தான் அப்டேட் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 வருஷம் பண்ணாங்க. இப்போ 3+4 பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஸோ ஓவராலாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ். ஓகே, ஃபைனலி கேமராஸ். என்னது இது? ரெண்டு கேமரா தான் இருக்கு ஹர்ஷத் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க 2 கேமரா தாங்க இருக்கு. இந்த வருஷம் டெலிஃபோட்டோ கிடையாது. ஸோ 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 மெகாபிக்சல் பிரைமரி அண்ட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அல்ட்ரா வைட் வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, நீங்க 1080p தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஒரு கேமரா கம்மி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ குவாலிட்டி ஃபோட்டோஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபோட்டோ குவாலிட்டி ஓகே தாங்க. ஏன்னா நாங்கள் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். HDRல கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ் பண்ணுது, ஸ்கின் டோன்ஸ்லாம் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. நாங்கள் எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸ் டே லைட்ல, லோ லைட்ல, ஸ்கின் டோன்ஸ், ஹியூமன்ஸ், போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாருங்க. இல்ல நீங்க வந்து ஆக்சுவல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா அது வந்து நான் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா அங்கிருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. கேமரா இதோட ஸ்ட்ராங் சூட் கிடையாது. ஸோ ஃபைனலி லாவா அக்னி 4 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனா தோணுச்சு எனக்கு. ஏன்னா மெயின்லி வந்து இதோட டிசைன் இஸ் வெரி பிரீமியம். நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு, டீசென்டான பேட்டரி லைஃப் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா கிளீனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ஸ்கோர் கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு. இப்போ அவுட் ஆஃப் 10 நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலயே நான் வந்து ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கண்டிப்பா கொடுத்துடலாம். ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் வீக்கா தோணுச்சு. அண்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் கிவ் இட் an 8 on 10 and 8 on 10 for a phone under 25,000 rupees is good. So லாவா அக்னி 4 நீங்க பாத்தீங்கன்னா one of the good phones to come from an Indian brand in a long time அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஒரு மைக்ரோமேக்ஸ் கேன்வஸோட ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஏன்னா கேன்வஸ் வாஸ் a good phone. Maybe அக்னி சீரிஸ் can reignite it. So இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் லாவா அக்னி 4. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு. Trakin Tech தமிழ்.